ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே சபையார் அவருக்கு நான் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நாம் கடந்த வாரத்தில் தியானித்து அதே வேத வசனத்தை கொண்டு நாம் வேறொரு கோணத்தில் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். மத்தேயின் சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என்னோட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். இந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் இது நெகட்டிவாக இருக்குது. இப்போ நம்ம இதை கொஞ்சம் மாற்றி வாசிக்கலாம். என்னோடு இருக்கிறவன் என்னவா இருப்பான்? அவரோடு இருக்கிறவன் அவருக்கு என்னவா இருப்பான்? என்னோடு இருக்கிறவன் எனக்கு சிநேகிதனாய் இருக்கிறான். என்னோடு சேர்க்கிறவன் என்ன செய்வான்? ஆத்துமாக்களை சிதறடிக்கிறவனாக இருப்பானா? தேவ ராஜ்யத்துக்குள்ள ஆத்துமாக்களை கொண்டு வருகிறான், களஞ்சியத்தை நிரப்புகிறவனாக இருப்பான். இப்போ கடந்த வாரத்தில் இந்த வார்த்தையை நாம் தியானித்தோம். ஆனால் எந்தளவுக்கு புரிந்தது அநேகருக்குன்னு தெரியல. ஏன்னா அது ஒரு எதிர்மறையான செய்தியை போல நமக்கு காணப்பட்டிருக்கும். அதனால் அதை கொஞ்சம் நம்ம மாற்றி இதுக்குள்ளே கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல வரார், நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை போன வாரம் நம்ம பார்த்தோம். ஒருவேளை புரியாமல் இருந்திருக்கோம். நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத கற்றுக்கிட்டால் இந்த செய்தி நமக்கு அதிகமாக விளங்கக்கூடியதாக இருக்கும். என்னோடு இருக்கிறவன் எனக்கு சிநேகிதனாய் இருக்கிறான், என்னோடு சேர்க்கிறவன் களஞ்சியத்தை நிரப்புகிறவனாக இருக்கிறான். அப்படி தானே? அப்படியா இல்லைங்களா? நிச்சயமாய் அந்த காரியத்தை தான் நாம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். வேத வசனத்தின் மூலமாய் நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். அவரோடு இருப்பதற்கு முதலாவது எப்படி அவரோடு இருக்க முடியும் அப்படின்னா, அவர் தலையாகவும் அவருடைய சரீரமாகிய திருச்சபையில் ஒரு அங்கமாகவும் நம்மை ஒப்பு கொடுக்கும். அவர் குருவாகவும் அவரை பின்பற்றுகிற சீஷர்களாகவும் நம்மை ஒப்பு கொடுக்கும். அவர் எஜமானனாகவும் அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிற ஒரு ஊழியக்காரனாகவும் நம்மை ஒப்பு கொடுக்கணும். அவர் தகப்பனாகவும் தகப்பனால் சிட்சித்து நடத்தப்படுகிற பிள்ளைகளாகவும் நம்மை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். இப்போது கடந்த வாரத்தில் பார்த்தது மாதிரி பரிசேயர்கள் ஒருபோதும் அப்படி தேவனுக்கு தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறவர்களாய் அங்கே வெளிப்படலை. ஏன்னா அவர்கள் ஜெப ஆலயங்களை ஸ்தாபித்தவர்கள். தேவாலயம் என்பது வேறு, ஜெபாலயம் என்பது வேறு. இந்த ஜெப ஆலயங்கள் எப்பொழுது உருவானது என்றால், யூதயா தேசம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பொழுது அங்கே இருந்த 3 கோத்திரம் தான். எத்தனை கோத்திரம்? ஆமாம், பெஞ்சமின் கோத்திரம், யூதா கோத்திரம், அவர்களோடு இருந்த 8 பட்டணங்களாகிய ஆசாரியர்களாகிய லேவிய கோத்திரம். அப்போது அங்கே போன பிறகு என்ன நடந்தது? அவங்களுக்கு தேவாலயம் இல்லை, அவர்களுக்கு வேத புத்தகமும் இல்லை, எல்லாம் இங்கேயே எரிக்கப்பட்டாயிற்று, தேவாலயம் அழிக்கப்பட்டாயிற்று. அங்கே போய் ஜனங்கள் அடிமைகள் ஆக்கப்பட்டார்கள். இப்பொழுது பக்தி உள்ள அந்த ஜனங்கள் சங்கீதத்தில் கூட அழகாய் சில காரியங்களை நாங்கள் அந்நிய தேசத்தில் எப்படி எங்கள் தேசத்தை குறித்து எங்கள் தேவனை குறித்து பாடுவோம் அப்படின்னு புலம்புகிறாங்க. அப்போது இந்த ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், வார்த்தையில் வளரணும், அவங்க தேவனோடு கூட இருக்கிற உறவில் ஐக்கியப்படணும். என்ன செய்வது என்னும் பொழுது அவர்கள் ஒரு தீர்மானத்தை பாபிலோன் தேசத்தில் எடுக்கிறார்கள். யாருக்கெல்லாம் இந்த நியாய பிரமாணம் மனதில் பதிந்திருக்கிறதோ, யாரெல்லாம் அதில் தேறினவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் அந்த குழுக்களில் பிரித்து அவங்களும் என்ன செய்யணும்? நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவர்களாய் அங்கே ஏற்படுத்தினார்கள். அதற்கு தான் பரிசேயர் என்று பெயர். பரிசேயர் என்றால் பிரித்தெடுத்தவர்கள் அல்லது பிரிந்தவர்கள். அப்போது இந்த பரிசேயர்கள் லேவி கோத்திரத்திலிருந்து வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏன்னா அங்கே போயிருக்கிற இடத்துல லேவியர்கள் கொஞ்சமாக தான் இருக்கிறாங்க. அந்த கொஞ்சமாக இருக்கிற லேவியர்களும் அங்கங்கே சிதறு உண்டு பாபிலோன் தேசத்தில்
அவர்கள் அடிமையாக்கப்பட்டு வெவ்வேறு இடங்களுக்கு பிரித்ததுனால ஒரு குரூப் இருக்கிறது, அங்கே ஒரு 30 பேர் 40 பேர் இருக்கிறாங்க, அதில் ஒரு லேவியன் இல்லை. என்ன செய்வது? அப்போ யாருக்கு நியாயப்பிரமாணம் நன்றாய் தெரியும், அவர் அங்கே என்ன செய்யலாம், தலைவராக்கி அவர் சொல்லித்தரணும். இப்படியாய் பரிசேயர்கள் உருவானார்கள். அவர்கள் பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்தாகிலும் யூதா கோத்திரத்திலிருந்தாகிலும் ஏற்படுத்தப்படலாம். ஏன்னா லேவி கோத்திரத்தில் இருக்கவங்க ஏற்கனவே என்ன தெரியும், அவங்களுக்கு வேதம் தெரியும், அவங்க தான் சொல்லித்தரணும். இப்படியாய் பாபிலோன் தேசத்தில் அவர்கள் அடிமைகளாக இருந்த நாட்களில் வேதத்தை கற்று தர ஏற்படுத்தப்பட்டவர்கள். ஆனால் விடுதலை பெற்று அவர்கள் யூதயா தேசத்துக்கு வந்த பிறகு தேவாலயம் கட்டப்பட்டாயிற்று. தேவாலயம் கட்டப்பட்ட பொழுது ஆசாரியர்களாகிய லேவியர்கள் சொல்கிறாங்க, தேவாலயத்துக்குள்ளே நாங்கள் தான் என்ன செய்யணும், நாங்கள் தான் பலி செலுத்தணும், நாங்கள் தான் செய்யணும், மற்றவங்களுக்கு இங்கே இடம் இல்லை. அப்போது இந்த பரிசேயர்கள் அவர்கள் ரபிமார்களாய் போதர்களாய் மாறிட்டாங்க. அவங்க கற்று எல்லாருக்கும் சொல்லித்தரர்களாக இருந்தாங்க. இப்போ அவங்க இந்த தேசத்துக்குள்ளே வந்த பிறகு நீ தேவாலயம் கட்டி தேவாலயத்தில் பலி செலுத்துகிற ஆசாராக இருந்தாலும் நாங்கள் பாபிலோனில் இருந்த வழக்கத்தின்படியே இங்கேயும் எங்கெல்லாம் ஒரு 10 பேர் 20 பேர் இருக்காங்களோ அங்கெல்லாம் ஒரு கூடாரத்தை கட்டி அதை சினகாக் என்கிற அந்த ஜெப ஆலயமாக வைத்து அங்கே நாங்கள் போதிப்போம், அங்கே வழிபடுவோம். அங்கே என்ன செய்ய முடியாது, பலி செலுத்த முடியாது, ஆனால் ஜனங்களுக்கு என்ன செய்யலாம், போதிப்பான்னு சொல்லி வாரந்தோறும் ஓய்வு நாளிலே அப்படியாக நடத்தி வந்தார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் பரிசேயர் என்று பெயர். அப்போது புதிய ஏற்பாட்டில் நான் 3 பேரை பார்க்குறோம், பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர். பரிசேயர் என்கிறவர்கள் லேவி கோத்திரத்தில் இல்லாமல் யூதா கோத்திரத்திலும் பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து நியாயப்பிரமாணத்தை போதித்தவர்கள். சதிசேயர்கள் யார் என்றால் ஆசாரிய வகுப்பில் அந்த லேவி கோத்திரத்திலிருந்து வந்து அவர்களும் இப்படிப்பட்ட போதனையை பாபிலோனிலே செய்து இங்கேயும் செய்து வந்தவர்கள். வேத பாரகன் என்கிறவர்கள் அவர்கள் பழைய ஏற்பாட்டிலேருந்தே இருக்கிறாங்க. அவங்க கைகளினாலே வேதத்தை எழுதி புத்தகமாய் பாதுகாத்தவர்கள், சுருள்களாய் பாதுகாத்தவர்கள். அப்போது இந்த 3 பேரும் இஸ்ரவேலிலே ஒரு பெரிய மதிப்புள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இருந்த பொழுது ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்தார். இப்பொழுது இந்த பரிசேயர்கள் நடத்துகிற ஜெப ஆலயங்களில் தான் ஆண்டவர் போய் உபதேசிக்கிறார். இந்த பரிசேயர்கள் எழுத்தின் பிரகாரமாய் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வதில் வல்லவர்கள். மோசேயுடைய சட்டதிட்டங்களை அப்படியே சரியாக எழுத்தின்படி கைக்கொள்ள நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவரோ ஓய்வு நாளில் என்ன செஞ்சார், கடந்த வாரம் பார்த்தது தாங்க, இன்னும் இந்த செய்திக்குள்ளே போகல. ஓய்வு நாளில் ஒரு சூமின கையுள்ளவனை சொஸ்டமாக்கினார், பிசாசு பிடித்தவனை சுகமாக்கினார். அப்போது ஆண்டவரை எதிர்த்தாங்க. ஆண்டவர் அங்கே சொல்கிறார், 12ஆம் அதிகாரம் மத்தேயு 12 வீட்டில் போயிட்டு நீங்கள் நல்லா வாசித்து பாருங்கள். இந்த காரியங்களை சொல்லும்போது மரம் நல்லதென்றால் அவனுடைய கனியும் நல்லதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா வேர் பரிசுத்தமாக இருந்தால் கனியும் பரிசுத்தமாக இருக்கும். அப்போது அந்த வேர், அந்த ரூட் என்னென்னா நோக்கம், நற்கிரியை. அப்போது தேவனிடத்திலிருந்து வருகிற காரியங்கள் நற்கிரியைகளாக இருக்கும். நீங்கள் சடங்காச்சாரமாக பார்க்குறீங்க, எழுத்தின் பிரகாரம் பார்க்குறீங்க, ஆனால் கிரியை பாருங்கள், அது நல்லதா கெட்டதா, தேவ சித்தம் இருக்கிறதா அல்ல தேவ சித்தத்துக்கு மாறானதா, அதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க என்று சொல்லி ஓய்வு நாளுக்கும் நான் ஆண்டவராக இருக்கிறேன்னு சொன்னார். இப்போ இவர்கள் இந்த இயேசுவை பின்பற்றி செல்ல வேண்டுமானால் சீஷராய் மாறணும். இவங்க யாருங்க, போதகர்கள். இவங்க யார்? இப்போ சீஷர் ஆக முடியுமா? சீஷர் அவரை பின்பற்ற முடியுமா? அவரிடத்தில் உட்காந்து கற்றுக்கொள்ள முடியுமா? இவங்க யார்? கற்றுக் கொடுக்கிறவர்கள். அதனால் நம்மளுடைய டீச்சிங் ஒரு மாதிரி இருக்குது, இவர் வந்து எல்லாத்தையும் மாற்றுறாரே சொல்லி அவரை எதிர்த்தார்கள். அவரோடு கூட இருக்க மனதில்லாது இருந்தார்கள். ஆனால் அவரோடு இருக்கிறவன் என்ன செய்கிறான்? அவருக்கு சிநேகிதனாக இருக்கிறான். அப்போ அவரோடு இருக்கணும்னா நாம் ஒரு நல்ல சீஷர்களாய் மாறணும். அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடத்தில் நாம் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமாம், அவர் எஜமான்,
நாம் அவர் கட்டளையிடுகிற செய்கிற ஊழியக்காரன். ஆனால் ஆண்டவர் இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை யாரை சொல்றாரு? அவரோடு இருக்கிறவர்கள். அவரோடு இருக்கிறவர்கள் அவருக்கு சிநேகிதராய் மாறுவதற்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதுதான் 14ஆம் வசனம். 14ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். அப்போது அவர் கற்பிக்கிறதை கற்றுக்கொண்டு அவரோடு கூட இருந்து நாம் அவைகளை செய்யணும்னா நாம் அவரை முதலாவது நேசிக்கணும், அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளணும், அவரை நாம் ஒரு குருவாக, அவரை நமக்கு தலையாக, அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து அவரை ஒரு எஜமானாக ஏற்று அவரோடு கூட இணைந்து வாழணும். ஏன்னா அவர் திராட்சை செடி, நாம் அவரில் இருக்கிற கொடி. இப்படி ஒரு பின்பற்றி வருகிற காரியம் பரிசேயர்களுக்கு இடரலாக இருந்தது. ஏன்னா இதுவரை அவங்கள பற்றி கொண்டு அவங்கள நிலைத்திருந்து ஜனங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் கற்றுக்கொண்டு அவைகள் எப்படி செய்வீர்களானால் நீங்கள் என் சிநேகிதராக இருப்பீர்கள். நாங்கள் கற்றுத்தரவங்க, கற்றுக்கொள்கிறவர்கள் அல்ல என்று அவரை விரோதித்தார்கள். ஆனால் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறவர்கள் ஒன்றையும் அறிய வேண்டிய விதமாய் அறிந்து கொள்ளவில்லை. அதான் முக்கியம். அவங்க எழுத்தின் பிரகாரம் அறிந்தார்கள். ஆண்டவரை அவங்களுக்கு எத்தனையோ முறை வெளிப்படுத்துகிறார். கிரியைகளை பாருங்கள், கனிகளை பாருங்கள், அதனுடைய நோக்கத்தை பாருங்கள். நான் தேவனுடைய ஆவியினால தான் பிசாசுகளை துரத்துறேன், அதையாச்சும் அறிந்து கொள்ளுங்க. அப்போ தேவ ராஜ்யம் வருகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்க. எங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, நாங்கள் தலையாக இருக்கணும், எங்களை ஜனங்க ஃபாலோ பண்ணணும், உங்ககிட்ட ஜனங்க சேரக்கூடாது. அதனால தான் அந்த 12ஆம் அதிகாரத்தில் மத்தேயுவில் 12ஆம் அதிகாரத்தில் கலகம் பண்ணி ஆண்டவரை பின்பற்றாதபடி ஜனங்களை பிரித்தார்கள். ஆண்டவரோடு கூட சேர்க்கலை. அப்போது அவரோடு கூட சேர்க்காமல் போனால் என்ன நடக்கும்னா அவர்கள் சிதறடிக்கப்படுவார்கள், களஞ்சியத்தில் சேர்க்கப்பட மாட்டார்கள், தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கக்கூடாதபடி மாறுகிறவர்களாய் விடுவார்கள். இப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் மாயைக்காரன் என்று சொல்லுகிறார். மத்தேயு 3:7, மத்தேயு 23:27 அவர்களை கடிந்து கொள்ள மாயைக்காரன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், வாசிக்க வேண்டாம், அவங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படிப்பட்டவர்களுடைய உபதேசத்தை நீங்கள் கவனமாக இருக்கணும். என்னென்னா, அன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து பரிசேயர்களுடைய புளித்த மாவாகிய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு பரிசேயர்கள் இருக்கிறார்களா? இன்னைக்கு பரிசேயர் இருக்கிறாங்களா? நான் பேசுறது கேட்குதுங்களா? என்னோட கூட சேர்ந்துருங்க, நம்ம வேதத்தை தியானிக்கிறோம். பரிசேயர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்களா? இந்த எழுத்தின்படி இப்படிப்பட்ட பரிசேயர்கள் இருக்கிறாங்களா? எழுத்தின் பகல் நமக்கு தெரிலனாலும் இன்றைக்கி இந்த வேத வசனம் நமக்கு அநேக ஆலோசனை எச்சரிக்கையை தருகிறது. என்ன நோக்கம்? என்ன? ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடாதபடி, ஆண்டவரிடத்தில் சேர அவரை பின்பற்றி போகக்கூடாதபடி, தங்களை பின்பற்றும்படியாய், தங்களிடத்தில் சேரும்படியாய், தங்களை தலையாய் கொள்ளும்படியாய் ஒரு கூட்டம் கர்த்தரிடத்திலிருந்தும் அவருடைய கிருபையிலிருந்தும் தேவ ராஜ்யத்திலிருந்தும் அவருடைய ரட்சிப்பிலிருந்தும் விலகச் செய்கிற எந்த விதமான மனிதனும் அதற்கேற்ற பொய்யான மாயையான புளித்த உபதேசமும் பரிசேயரை குறிக்கிறது. இன்றைக்கி உலகத்தில் அப்படிப்பட்ட அந்தி கிறிஸ்துக்களாய் எழும்பி தங்களை பின்பற்றும்படியாய், தங்களை ஒரு பொருட்டாய் வைக்கும்படியாய், தங்களை ஆராதிக்கும்படியாய், வேதத்தையோ கர்த்தருடைய வார்த்தையோ கை கொள்ளக்கூடாதபடி தங்கள் சுய விருப்பங்களை உபதேசங்களாய் போதிக்கக்கூடிய கூட்டங்கள் பெருகிற வேளையில் அவைகளுக்கு செவி கொடுத்து போகிறவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள் என்றால், ஆண்டவரோடு கூட சேரக்கூடாதபடி பிரிக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்தில் இருந்து சிதறடிக்கப்படுகிறார்கள். அவருடைய ராஜ்யத்திலிருந்து சிதறடிக்கப்படுகிறார்கள். அதனாலே நான் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பிரிவு, இப்படிப்பட்ட காரியம்
ஆண்டவருக்கு விரோதமானது என்று ஆண்டவர் சொன்னார். ஏன்னா அவருடைய ராஜ்யத்துக்கு விரோதமான செயல்கள், தேவ சித்தத்துக்கு விரோதமான செயல்கள் செய்து தங்களை தலையாய், தங்களை போதகர்களாய் வைக்க நினைக்கிறார்கள். அதனால தான் இயேசு ஒரு இடத்தில் சொல்கிறார், உங்களை நீங்கள் சகோதரர் என்று சொல்லுங்கள், போதகர் என்று சொல்லாதிருப்பீர்களாக. கிறிஸ்து ஒருவரே நமக்கு போதகராய் இருப்பாராக என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது அவர் திராட்சை செடி, அவரில் நிலைத்திருக்கிற கொடியாய் நாம் இருந்தால் அவரோடு இருக்கிறோம், அவரோடு கூட இருக்கிறோம். அவரில் நிலைத்திருந்து அவரை பின்பற்றி அவரிடத்தில் கற்றுக்கொண்ட காரியங்களை நாம் இந்த உலகத்தில் செயல்படுத்தினால் நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்போம். அப்பொழுது நாம் அவருடைய ராஜ்யத்துக்குரியவர்கள், அதற்கான பலனை பெறுகிறவர்களாய் இருக்கிறோம். இங்கே முதலாவது ஒரு காரியத்தை பார்த்தோம். அவரோடு இருக்கிறவன் அவருடைய சிநேகிதன், அவரோடு இராதவன் யாருங்க? விரோதியாக இருக்கிறான். அப்போ அவருடைய சித்தத்தை, அவருடைய உபதேசத்தை, அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நோக்கத்தை பகைக்கிறார். அவரோடு இருக்கும் பொழுது சிநேகிதனாய் மாறி அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே செயல்படுகிறவனாக இருக்கிறான். அவரோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அவரிடத்தில் சேர்க்கிறவன் நல்ல பலனை, நல்ல அறுவடையை, ராஜ்யத்தில் நல்ல களஞ்சியத்தை நிரப்புகிறவனாய் இருக்கிறான் என்று நாம் பார்த்தோம். மத்தேயின் சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 37-38 வாசிங்க. தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் எஜமான் தமது அறுப்புக்கு, மேலே சொல்லுது அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி தமது அறுப்புக்கு. அப்போ அவர்கிட்ட சேர்க்கறது என்னதுங்க? எஜமான் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எவையை? நல்ல கோதுமையை, நல்ல களஞ்சியத்தில் நல்ல ஆத்துமாக்களை, நல்ல மனிதர்களை அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே அவரோடு கூட சேர்க்கணும். அதுக்கு தான் வேலைக்காரன், அதற்கு தான் ஊழியக்காரன், அதற்கு தான் பிரசங்கியார். இப்போ கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். அப்போ ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை அனுப்புகிறார். அவர் எஜமான், அவர் குரு. அவர்கிட்ட கற்றுக்கொண்டார்கள். கற்றுக்கொண்ட பொழுது அவர் அனுப்புகிறார். எதற்காக அனுப்புகிறார் என்றால் அவரிடத்திலே ஆத்துமாக்களை சேர்க்கும்படியாய், களஞ்சியத்தை நிரப்பும்படியாய், தேவ ராஜ்யத்தில் நல்ல பலனை கொண்டு வரும்படியாய் சீஷர்களை அனுப்புகிறார். அறுப்பு மிகுதியாக இருக்குது. அறுப்பு எப்படியா இருக்கிறது? ஆனால் வேலையாட்களோ அப்படின்னா என்ன? அவரை பின்பற்றுகிறவர்கள், அவரோடு இருக்கிறவர்கள் கொஞ்சம். மற்றவர்கள் எல்லாம் தங்களுக்கான ஒரு அறுவடையை செய்யக்கூடியவர்களாய் மாறி இருக்கிறார்கள் அந்த நாட்கள். அப்படின்னா ஆத்துமாக்களை கிறிஸ்து அண்டையில் அல்ல, தன்வசமாய் பிசாசனுடைய ஆளுகையினால் நரகத்துக்கு நேராய் கொண்டு போகத்தக்கதாய், தேவனை விட்டு பிரிந்திருக்கத்தக்கதான மாறுபாடான உபதேசங்கள் நிறைந்து பல பாவ இன்பங்களினாலே ஜனங்களுடைய ஆத்துமாக்களை கொள்ளையிட கிளம்பி இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்கிறாரு, வேலையாட்கள் குறைவாக இருக்கிறாங்க. தமது அறுப்புக்கு வேலையாட்கள் குறைவாக இருக்கிறார்கள். அவரிடத்திலே ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்க வேலையாட்கள் குறைவாக இருக்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா ஆத்துமாக்களை சிதற பண்ணுகிறவர்களாக இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் போய் என்னிடத்தில் சேர்க்கும்படி கொண்டு வாருங்கள். என்னிடத்தில் சேர்க்கிறவன் அந்த ஆத்துமா தேவனுடைய ராஜ்யத்தில் நிலைத்திருக்க பண்ணுகிறான், பலனை உண்டாக்குகிறான் என்று ஆண்டவர் சொல்கிறார். பலனை உண்டு பண்ண சொல்லுகிறார். வாசிங்க தொடர்ந்து 37-38. தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு, அவருடைய களஞ்சியத்தை நிரப்ப, அவருடைய ராஜ்யத்திற்கு ஆத்துமாய் கொண்டு வர வேலையாட்களை அனுப்பும்படி நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். என்னங்க ஊழியத்துக்கா பஞ்சம்? பிரசங்கிமார்களுக்கா பஞ்சம்? சுவிசேஷர்களுக்கா பஞ்சம்? சபைகளுக்கா பஞ்சம்? அப்படி நம்ம கேட்கலாம். இருக்குது, எங்கு பார்த்தாலும் சபைகள் இருக்கிறது, பிரசங்கிமார்கள் இருக்கார்கள், ஊழியக்காரர்கள் இருக்காங்க.
சில நேரத்தில் சபை மக்களை விட அந்த ஒரு ஊரில் இருக்கிற விசுவாசிகளை விட ஊழியக்காரங்க அதிகமாக இருக்கிறாங்க. ஆமென், புரியுதா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தமது அறுப்புக்கு வேலையாட்கள் குறைவாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களாம் எதை அறுக்கிறார்கள்? அவங்க எந்த ஆத்துமாக்களை யாருக்காக அறுவடை செய்கிறாங்க? அவங்க எங்கே கொண்டு போய் சேர்க்கிறாங்க? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்காதபடி சிதற பண்ணுகிறார்கள். என்ன செய்கிறாங்க? சிதற பண்ணுகிறவர்களாக இருக்கிறாங்க. அதனால் ஆட்கள் குறைவாக இருக்கிறது. ஆண்டவர் ஆட்களை அனுப்பும்படி செபிக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு கட்டளையை வைத்திருக்கிறார். நம்முடைய ஜெபத்தில் இது மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபங்களில் இது முக்கியமானதாக இருக்க வேண்டும். ஏன் இப்படி சொல்லுகிறார்? 36ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களாய் சிதறப்பட்டவர்களுமாயிருந்தார்கள். அவர்கள் மேல் மனதுருகிதான் இந்த வேலையை சொல்றார். இயேசு பிரசங்கிக்கும் பொழுதே பரிசேயர்கள் எழும்பி, நாங்கள் போதிக்கிறதுக்கு இருக்கிறோம், நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு இருக்கிறோம், எங்களுடைய உபதேசத்தை தான் இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணாங்க, இப்போ இவங்க உம்மிடமாய் திரும்புகிறார்கள் என்று போராடக்கூடிய அளவுக்கு அங்கே 12ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்தா அவரை கொலை செய்யும்படி அவரை விரோதித்து திட்டம் பண்ணினார்கள். அப்பொழுது ஜனங்களை நடத்தக்கூடிய குருமார்கள் அல்லது தலைவர்கள் அல்லது நல்ல போதகர்கள் இல்லாமல் இருந்தார்களா? இயேசுவின் நாட்களிலே இருந்தாங்களா இல்லையா? ஆனாலும் ஜனங்கள் எப்படி இருக்காங்க? தோய்ந்து போன ஆடுகளாய் சிதறடிக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. ஒருத்தரும் கடவுளோடு இணைக்கக்கூடாதபடி தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொண்டார்கள். ஏன்னா குருடனுக்கு கூட வழிகாட்டினா 2 பேரும் எங்கே தான் போய் விழணும்? இவங்களும் கடவுளை அறியலை, கடவுளை அறியக்கூடாதபடி ஜனங்களையும் விடலை. அப்போது ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு, சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா இவர்கள் என்னோடு இருந்தால் தானே இவங்க கொண்டு வரதை என்கிட்ட சேர்ப்பாங்க. இவங்க என்னோடு இல்லை. அப்போ இவங்க கொண்டு வருகிற ஆத்துமாக்கள் என்னோடு சேர்க்கப்படாமல் சிதறப்பட்டிருக்கிறாங்க. அப்போ தேவ ராஜ்யத்தில் ஒரு பலன் இல்லாமல் இருக்கிறது. மக்கள் இருக்கிறார்கள். அந்த இஸ்ரவேல் தேசத்தில் யெகோவா தேவனை ஆராதிக்கிற பக்தி உள்ள சமய மார்க்கங்களை பின்பற்றுகிற ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறது. ஆனால் கடவுளோடு இணைந்த ஜனங்கள் இல்லை. இன்னைக்கு இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற கோடி கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவோடு இணைந்த ஆட்கள் இல்லை. அவரிடத்தில் சேர்க்கப்பட்டு நித்திய ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டு அந்த ராஜ்யத்துக்கு சொந்தக்காரரான ஆத்துமாக்களா இல்லை. எல்லாம் உலகத்தில் சிதறப்பட்டு இருக்கிறது. ஆத்துமா தோய்ந்து போயிருக்கிறது. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல காணப்படுகிறது. இவங்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து என்ன செய்யணுமா? களஞ்சியத்தை நிரப்பணும். தேவ ராஜ்யத்தில் ஒரு நல்ல பலனை கொண்டு வரணும். ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் தோய்ந்து போய் சிதறப்பட்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்குள்ளே உண்மை அனுப்புகிறேன். நீங்கள் கொஞ்சம் பேர் தான், 12 சீஷர் தான் ஆண்டவர்கிட்ட இருக்கிறாங்க. ஒரு 70 பேர் இருந்தாங்க, அவங்க போய்விட்டார்கள். இப்போ 12 பேர் தான் இருக்காங்க. நீங்கள் கொஞ்சமாக இருக்கீங்க. நீங்கள் இன்னும் ஜெபம் பண்ணுங்க, பிதாவின் இடத்தில் வேண்டிக் கொள்ளுங்க. ஆட்களை தேவன் ஒரு நாட்கள் என்ன செய்யணும்? தலைமுறை தலைமுறையாய் அனுப்ப வேண்டும். இந்த காரியங்கள் இந்நாள் வரை நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்போது இந்த காரியங்களை நாம் அறியணும். 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் நினைக்கிறேன். ஆமாம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணிமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். இதை யார் எழுதுகிறது? பேதுரு எழுதுகிறார். யாருக்கு எழுதுகிறார்? அந்த யூத தேசத்தில் இருந்த அந்த யூதர்களாகிய அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதுகிறார். இப்போது இந்த ஜனங்களை பார்த்து தான் இயேசு இந்த பூமியில் ஊழியம் செய்யும் பொழுது இவரெல்லாம் சிதறடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்க? மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் அவர்கள் தோய்ந்து போய் சிதறடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இவங்களை
என்னிடத்தில் சேருங்கள் என்று சீஷர்களுக்கு சொல்லி அதற்காக பின்வரும் நாட்களில் தேவன் ஜனங்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த சீஷரை அனுப்பினார். இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு பெந்தேகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பெற்று அவர்கள் எருசலேமிலும் யூதாவிலும் எங்கும் உலக பரியந்த சாட்சியாக இருக்க இந்த மெய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்து அந்த சிதறடிக்கப்பட்டிருந்த அந்த ஜனங்களுக்கு நல்ல மெய்ப்பராய் கர்த்தரை காண்பித்து அவங்கள கர்த்தர்கிட்ட சேர்த்தாங்க. இயேசு எந்த ஒரு கூட்டத்தை பார்த்து ஜனங்கள் திரளாய் அவரிடத்தில் வந்த ஜனங்களை பார்த்து மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இவர்கள் எல்லாம் தோய்ந்து போயிருக்கிறார்களே, இவங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்களே என்று வருந்தி இந்த 2 வசனத்தை சொல்லுகிறாரோ, அந்த ஜனத்தின் மத்தியிலே அந்த ஜனக்கூட்டத்தில் ஒரு குரூப்பு கிறிஸ்துவண்டை சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜனங்களுக்கு தான் பேதுருங்க எழுதுகிறார். இதெல்லாம் 1ஆம் நூற்றாண்டில் அப்பையே நடந்தது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகம் போய் சில ஆண்டுகளில் நடக்கிற காரியங்கள் இந்த பேதுருவின் புத்தகம் எழுதப்படுது. அங்கே ஒரு கூட்டம் கர்த்தர்கிட்ட சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதை தான் அந்த ஜனங்களுக்கு பேதுரு இந்த நிருபத்தை எழுதுகிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும் திருப்பப்பட்டிருக்கீங்க. இந்த காரியம் எப்படி நடந்தது? இந்த காரியம் எப்படி நடந்தது? ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கும்போது சொல்லுகிறார், நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், நீங்கள் புறப்பட்டு போங்க, இந்த ஜனங்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்களே, இந்த ஜனங்கள்லாம் மெய்ப்பன் இல்லாமல் இருக்கிறாங்களே, இவங்களை என்கிட்ட சேருங்க, களஞ்சியத்தை நிரப்புங்க என்று சொல்லும் பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிறகு அந்த எருசலேமை சுற்றி எங்கும் திரிந்து அந்த ஜனங்களுக்கு உபதேசித்த பொழுது எத்தனை பேர் புளித்த மாவாகிய பரிசேயருடைய உபதேசங்களினாலும் அநேக காரியங்களினாலும் கண் குருடாக்கப்பட்டவர்களாய் இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் தெளிவடையப்பட்டு கர்த்தரிடத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஊழியோ தொடர்ந்து கிறிஸ்துவின் வருகை மட்டும் உலகம் முழுவதும் நிறைவேற வேண்டும். அதுக்காக தான் அங்கே ஜெபம் பண்ண சொல்கிறார். இவர் பரலோகத்துக்கு போயிடுவார். 12 பேரும் அந்த 1ஆம் நூற்றாண்டில் ஊழியம் செய்வார்கள். ஆனால் தொடர்ந்து அவர் வருகை மட்டும் நிறைவேற வேண்டிய காரியம் என்பதனால ஏஜமான் ஆட்களை அனுப்பும்படி தமது அறுப்புக்கு, யாருடைய அறுப்புக்கு? ராஜ்யத்துக்குரிய அறுப்புக்கு. இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைவேறணும். அன்னைக்கு இருந்த பரிசேயர்கள் எப்படி ஜனங்களை தேவனிடத்திலே சேராதபடி பயமுறுத்தி தங்களுடைய உபதேசங்களினாலே எப்படி கட்டி வைத்திருந்தார்களோ அப்படியா இன்றைக்கும் செவித்தின உள்ள ஜனங்கள் அப்படிப்பட்ட மேய்ப்பர்களை தேடி கடைசி நாட்களை அழிந்து கொண்டிருக்கிற வேளையில் நாம் நம்முடைய ஆத்மாவுக்கு கண்காணியாக இருக்கிறவர்களுக்கு, நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறோமா, சேர்க்கப்பட்டிருக்கிறோமா, நமக்கு நம்முடைய ஆத்மா பலனாகிய அந்த நித்திய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறதா, அப்படிப்பட்ட இடத்துல தான் இருக்கிறோமா நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லது வேறு உபதேசத்தில் வேறு ஒரு காரியத்தில் பின்பற்றி போய் கொண்டிருக்கிறோமா? எனக்கு நிறைய பேர் எனக்கு ஆண்டவர்லாம் வேணாம், என் ஊழியக்காரன் தான் போதும், அவர் என் தலை என்று சொல்லுகிற உலக பிரகாரமான காரியத்துக்குள்ளே வந்திருக்க. ஏன்னா சத்தியம் அறியலை, கர்த்தருடைய உபதேசம் தெரியலை, தேவன் யார் என்றோ, நியாயத்தீர்ப்பு என்னதென்றோ, தேவன் வைத்த அன்பு என்னதென்றோ, மனிதனுக்கு அவர் செய்த காரியம் என்னதென்றோ, திரும்பி அவர் வரப்போகிறதும் அவர் நமக்கு ஒரு மகிமையை தரப்போகிறதையும் அறியாது இருக்கிறதுனால, அறிய விடாது இருக்கிறதுனாலும், ஒன்று அறியலை, ரெண்டாவது அறிய விடாது, இமைக்கூறிய ஆசீர்வாதங்களையும் சொல்லி இமைக்கூறிய களியாட்டங்களை தேவன் தருவார் என்று சொல்லி ஜனங்களை சிதறடிக்கிறதுனாலும் அநேக ஆத்துமாக்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் கொடுத்த கட்டளையின்படி இன்றைக்கு இந்த ஊழியங்கள் நடக்க வேண்டும். அப்போது அவரோடு இராதவன், அவரோடு சேராதவன் சிதற பண்ணுகிறான், அவரோடு சேர்ந்திருக்கிறவன் களஞ்சியத்தை நிரப்புகிறான். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அவர்களை நோக்கி அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்பு மிகுதி. ஆண்டவர் அங்கே நின்று பேசும்பொழுது திரளான ஜனங்கள் வந்துட்டாங்க. அவர்கிட்ட எவ்வளோ பேர் வந்தாங்க வாசிச்சலாம்? திரளான ஜனங்கள் அவரை தேடி வந்ததை அவர் பார்க்க. அப்போ அறுப்பு, ஒரு பலன் உண்டு இருக்கிறது, மிகுதியான பலன் கிடைக்கிறது. ஆனால் இந்த பலனை
கொண்டு வரக்கூடிய வேலையாட்கள் குறைவாக இருக்கிறாங்க. அப்போது அவரிடத்திலே ஒரு பலனை கொண்டு வந்து, ஆத்மாவை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. இந்த ஊழியம் அவருடைய வருகை மட்டும் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. அந்த பலன் உண்டு என்பதை இன்னொரு வசனத்தின் மூலமாய் நாம் தெளிவுபடுத்தலாம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில், யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 35-36 வாசிங்க. ஆறுப்பு காலம் வரை, இப்பெல்லாம் ரட்சிப்பில்லை, இப்பெல்லாம் மனம் திரும்பதில்லை, இப்பெல்லாம் கர்த்தருடைய வருகல்ல, இப்பெல்லாம் சுவிசேஷத்தை கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு, அதுக்கெல்லாம் இன்னும் காலம் இருக்குப்பா, அதில் இனி அது நடக்காது. எங்கே தண்ணீரே இல்லை, மண்ணில் வளமே இல்லை, எல்லாமே கெட்டு போச்சு. அதுபோல் அங்கே விவசாயம் செய்ய முடியாது என்று சொல்வது போல் மக்கள் மனநிலை மாறிவிட்டது. எல்லாம் விஞ்ஞானம் வந்துவிட்டது. வேத வசனத்துக்கு செவி கொடுக்க யாரும் இல்லை. அதெல்லாம் இப்போ கடினம் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இருக்க பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அறுப்பு காலம் வருவதற்கு இன்னும் 4 மாதம் ஆகும் என்று சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி, ஆமாம், சிதறடிக்கிறான் அவரோடு இருக்கிறவன், சேர்க்கிறவன் நித்திய ஜீவனாகிய அந்த பலன், அந்த மிகுதி நித்திய ஜீவனுக்காக கூலியை பெறுகிறான். இங்கே விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் வேறொருவன் என்று வேதம் சொல்லுகிறது. அது என்னவென்றால், விதை தேவனுடைய வசனம். விதை என்னதுங்க? மனுஷகுமாரன் முதலாவது வந்தார். அவர் ஜீவித்த பொழுது அவர் வசனத்தை சொன்னார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார், பரலோகம் போனார். பெந்தேகோஸ்து நாளில் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அவர் என்ன காரியங்களை விதைத்தாரோ, வசனங்களை சொன்னாரோ, அதை மக்களிடத்திலே சந்தித்து அதை பேசும் பொழுது இவர்கள் அறுவடை செய்தவர்களாக இருக்கிறார்கள். அது தொடர்ந்து அவர்கள் மற்ற இடங்களுக்கு, இயேசு கிறிஸ்து செல்லாத இடங்களுக்கு போய் அந்த வசனத்தை விதைத்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் விதைத்த பொழுது விதையானது அது மண்ணிலே விழுந்தது, இருதயத்தில் விழுந்தது, தங்கியது. ஆனால் அந்த ஆத்துமாக்கள் கூட்டி சேர்க்கப்பட்டதை அவர்கள் கண்டார்களோ இல்லையோ, பின்னாட்களிலே அந்த தேசங்களெல்லாம் அறுவடை வந்து, அப்படி தான் இந்திய தேசம் வரை இந்நாள் வரை 2000 ஆண்டுகள் வரை ரட்சிப்பு உண்டாய் கொண்டிருக்கிறது. நமக்கு முன்னாடி எத்தனையோ பேர், எத்தனையோ மிஷினரிமார்கள் இந்த தேசத்துக்கு வந்து, முதலாவது தோமா வந்தார், பிறகு எத்தனையோ மிஷினரிமார்கள் வந்தார்கள், இரத்த சாட்சியாக மரித்தார்கள். எத்தனையோ பேர் தன் ஜீவனை கொடுத்து நமக்கு வேத புத்தகத்தை மொழிபெயர்த்து தந்தாங்க. விதையை நம்ம கையில் கொடுத்துட்டாங்க, விதைச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்நாளில் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பு விதைத்தவங்களால் வரல, பின்தொடர் ஊழியத்தினாலே வந்திருக்கிறது. அப்போது விதைக்கிறவங்க ஒருத்தங்க, அறுக்கிறவங்க ஒரு. இன்றைக்கி நாம் போய் சுவிசேஷம் சொல்லி, நாம் போயிட்டு ஜெபித்து, நாம் போயிட்டு கர்த்தருடைய வார்த்தையை விதைக்கும் பொழுது அது ஒரு நாள் அந்த இடத்துல கிரியை செய்யும். நாம் எல்லாம் அடுத்த தலைமுறை என்ன செய்யும்? அறுக்கப்படும். அதை தான் கொரிந்து சபைக்கு பவுல் சொல்லுகிறார், நட்டேன் அப்போலோ நீர் பாய்ச்சினான், கர்த்தரோ இளையச்செய்கிறார். அப்போ அறுக்கிறவன் ஒருவர், விதைக்கிறவர் ஒருவர், அறுக்கிற ஒருவர். ஆனால் 2 பேருக்கும் என்ன உண்டு? கூலி உண்டு. என்ன பலன்? நித்திய ஜீவன். அப்போ அந்த ஆத்துமா பரலோகத்திலே, தேவராஜ்யத்திலே, அவருடைய களஞ்சியத்திலே சேர்க்கப்படுகிறது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் செய்தியை கேட்டுட்டோம், நேரம் கடந்து விட்டது. இதுக்கு மேலே தான் செய்தி ஆரம்பிக்கணும். அப்போ அந்த விரோதம் என்று சொன்னீங்களே, அதனுடைய காரியம் என்ன? அது எப்படி, எதற்காக விரோதித்தார்கள்? அப்போ அதனுடைய தன்மை என்ன, முடிவு என்ன, அதெல்லாம் நாம் தியானிக்கணும். நேரம் இல்லை, கர்த்தருக்கு சித்தமானா அடுத்த வாரம் நாம் அதை தியானிக்கலாம். இப்போ நம்ம சரியான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். நான் கர்த்தரோடு இருக்கிறவனாக இருக்கிறேன்னா, அவரை எனக்கு தலையாக வைத்து அவருடைய ஆலோசனையை, அவரிடத்தில் கற்றுக்கொண்டதை
நான் கைக்கொள்கிறவனாக இருக்கிறேனா, அல்லது எல்லாம் எனக்கு தெரியும், வசனம் அப்படி தான் சொல்லும், ஆனால் இந்த இடத்துல நான் என்னுடைய பார்வைக்கேற்றபடி தான் முடிவு எடுக்கணும், நான் இந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட சேர்க்கிற ஒரு நபராய் கிரியை செய்யணுமா, அல்ல என் சுய லாபத்துக்காய் கிரியை செய்யணுமா? நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம குடும்பத்தை கர்த்தர்கிட்ட சேர்க்கணும்னா, சபையை கர்த்தர்கிட்ட சேர்க்கணும்னா, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர்கிட்ட சேர்க்கணும்னா, நம்முடைய நண்பர்களை கர்த்தர்கிட்ட சேர்க்கணும்னா, அவங்க சிதறி போகாதபடி அவங்க களஞ்சத்தில் சேர்க்கப்படணும்னா நாம் கர்த்தருக்குள் இருந்து நல்ல கனி கொடுக்கணும். நம்ம என்ன செய்யணுங்க? நல்ல கனி கொடுக்கணும். அதற்கு நாம் அவரோடு இணைந்திருக்க வேண்டும். நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கனி கொடுப்பீர்கள். அப்போது நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். அப்போது என்னிடத்தில் கற்றுக்கொண்டவர்களின்படி செய்வீர்களானால் நீங்கள் எனக்கு சீஷர்களாயிருப்பீர்கள். அப்போ நான் உங்களை சிநேகிப்பேன், என் சிநேகிதர். அப்போது ஆண்டவருடைய அன்பு நமக்கு வேணும்னா, ஆண்டவருடைய சிநேகம் நமக்கு கிடைக்கணும்னா, ஆண்டவர் நம்மை பார்த்து சிநேகிதனே என்று சொல்லணும். அவர் எஜமான் தான், அவர் கர்த்தர் தான், அவர் தலை தான், நாம் அவருடைய சரீரத்தின் அவயம்தான். ஆனாலும் அன்பு, ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள ஒரு அன்பு நமக்கு கிடைக்கணும்னா நாம் அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நாம் அவரிடத்தில் கற்றுக்கொண்டவர்களின்படி வாழ செயல்பட வேண்டும். அப்பொழுது ஒரு ஆத்மாவும் நம்முடைய கிரியையினால் நம்மால் இடறி போகாமல் அது கர்த்தர்கிட்ட சேர்க்கப்பட உதவியாக இருக்கும். அதற்கான பலன் நமக்கும் நித்திய ஜீவன், அதற்கான கூலி நமக்கு பரலோகத்தில் மகிமையாக இருக்குது. நம்ம எழுந்து நிற்கலாமா?